அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 10 Pro இதோட ப்ரீ ஆர்டர் டீசர் வந்து ரிவீல் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். Realme 9 சீரிஸ் இதோட லான்ச் டைம்லைன் தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். 5G mmWave டெக்னாலஜி இந்தியாவில் வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பாப்புலர் US டெலிகாம் ஆப்ரேட்டர் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துலாம் எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 720 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஏர்டெல் வோடஃபோன் எல்லாருமே இந்தியாவில் ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறது எப்போ BSNL பெஸ்ட் பிளான்ஸ் இந்தியாவில் கொண்டு வருவாங்கன்னு. அப்படி ஒரு பிளான் தான் ₹599 ப்ரீபெய்ட் பிளான். இது ஒரு புது பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 84 days வேலிடிட்டியோட வருது. இதில் டெய்லி 5 GB டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நைட் டேட்டா, அதாவது வந்து 12 AM to 5 AM ஃப்ரீ டேட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ், லோக்கல் அண்ட் STD, 100 SMS per day, கூடவே சில பெனிஃபிட்ஸோட இந்த புது பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து BSNL 599 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் BSNL பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த பிளான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப் ரொம்ப நாளாகவே கம்யூனிட்டி ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iOS யூசர்ஸ்க்கு பீட்டா வெர்ஷன் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் iOS யூஸராக இருந்தால் இந்த பீட்டா வெர்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் அட்மின்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமான கண்ட்ரோல்ஸ், அதாவது அவங்க புதுசாக வந்து ப்ரைவேட் சேட் கிரியேட் பண்ணலாம். அந்த ப்ரைவேட் சேட்டில் யாரெல்லாம் ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும்னு ஆப்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அட்மின்க்கு மோர் பவர் அப்படிங்கிறது தான் இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர். 5G அப்படின்னு சொல்லும்போது குளோபல் மட்டும் இல்லை, இந்தியாலையும் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சிஸ் பெஸ்ட்டாக இருக்கணும். ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது sub-6 GHz mmWave டெக்னாலஜி 2 தான் இருக்குது ஃப்ரீக்வன்சியில். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டெடிகேட்டடாக வீடியோ இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து sub-6 GHz அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸிலி ஆக்சசபிள். அதே mmWave ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒர்க் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி யூஎஸில் இருக்கக்கூடிய பாப்புலரான டெலிகாம் சர்வீஸ், அதாவது வெரிசான் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெரிசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு mmWave டெக்னாலஜியை யூஎஸில் கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவில் இந்த டெக்னாலஜி ஒர்க்கே ஆகாது. பட் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் எல்லாருமே இதில் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்டிங் பண்ணாலும் வந்து இதை வந்து இந்தியாவில் கொண்டு வர முடியாது. ஒன்ஸ் கொண்டு வந்தாலும் இது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னா யாருமே வந்து இதை பே பண்ணி ஆஃப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னோ முதல் 5G ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. டெக்னோ போவா 5G. இது மீடியாடெக் டைமென்சிட்டி 900ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அஃபோர்டபுளாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 12 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 6000 mAh பேட்டரியோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 21,000 இந்தியன் மணி வேல்யூக்கு குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த 5G டிவைஸ் இந்தியாலையும் வரலாம் அப்படின்னு தெரியுது. டெக்னோ ஸ்பார்க் 8 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்மிங் சூன் டீசர் இந்தியாவில் ரிவீலாக இருக்கு. அமேசானில் தான் இதோட லேண்டிங் பேஜ் ரிவீலாக இருக்குது. ஸோ அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பங்களாதேஷில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். மீடியாடெக் ஹீலியோ G85 5000 mAh பேட்டரி, 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார்னு இந்த ஃபீச்சர்ஸோட தான் லான்ச் ஆகலாம். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது அண்டர் 15,000ல டெக்னோ ஸ்பார்க் 8 Pro இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் S21 ஃபேன் எடிஷன் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. லான்ச்சுக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய ஃபீச்சர்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ கூட நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் கம்ப்ளீட்டாக ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த ஸ்பெக் ஷீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா செக்மெண்ட் நம்ம பார்த்த மாதிரி தான் 12+12+8ஓட வருது. செல்ஃபி கேமரா பஞ்சோல்ல 32 மெகாபிக்சல், 4500 mAh பேட்டரி, ஸ்னாப்டிராகன் 888 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் OnePlus 10 Pro இதோட ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸும் இப்போ ஓப்பனாக இருக்குது. இது சைனீஸ் வெப்சைட்டில் JD.comல இங்கே வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். பட் லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 4th அன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டீசர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus 10 சீரீஸில் 10 and 10 Pro யூஸ்வலாக லான்ச் பண்ணுவாங்க. பட் இங்கே ரிவீலாக இருக்கிறது வெறும் 10 Pro தான். ஸோ முதல்ல 10 Pro மட்டும்தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க தெரியுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் February March கிட்ட தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. Realme உடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் Realme GT2 சீரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் GT2 Pro உடைய ஃபர்ஸ்ட் லுக் ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின் பெசல்ஸில் வந்து ஒரு ப்ரீமியம் அவுட்லுக்கில் தான் லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, டிஸ்பிளே ஸ்பெக்ஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. இது 2K டிஸ்பிளே மேட்டில் A+ ரேட்டிங்கோட இது வருது.
1000 Hz டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதோட வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் 1 Hz to 120 Hz வரைக்கும் இதால் சேஞ்ச் ஆக முடியும், அடாப்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. நீங்கள் ஒருவேளை ரியல்மியுடைய நம்பர் சீரிஸ் அதாவது 9 சீரிஸ்க்கு வெயிட்டிங்னா இதோட லான்ச் டைம்லைன் தெரிய வந்திருக்கு. நம்பர் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது மிட் ரேஞ்சில் ரொம்பவே பாப்புலர். ஏற்கனவே இந்தியாவில் 999 Pro Plus 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர்ஸ் லிஸ்டிங்காக இருக்குது. இந்தியா மட்டும் இல்லை, NBTC, FCC நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 2022 அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் தான் ரெட்மியும் அவங்களுடைய நோட் சீரிஸ் கொண்டு வருவாங்கன்னு தெரியுது. பட் ரியல்மி 9 சீரிஸ் இந்தியாவில் Februaryக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். Xiaomiயுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் 12 சீரிஸில் ஆல்மோஸ்ட் 2 to 3 டிவைசஸ் இன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகலாம். ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் லுக் ஒரு அஃபிஷியல் ரெண்டர்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் Xiaomi டிசைன் அப்படின்னு சொல்லலாம். கேமரா மாடியூல்லாம் பார்க்கும்போது அகைன் ப்ரோ மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குவாட் ஸ்பீக்கர்ஸோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. 12X அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 870 இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. அது மட்டும் இல்லை, இது கூடவே வந்து Xiaomiயுடைய இயர்பட்ஸ், வாட்ச் S1 இன்னும் சில ப்ராடக்ட்ஸும் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, Xiaomiயுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI 13 இதுவும் வந்து அந்த ஈவெண்ட்டில் தான் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச்சுக்கு முன்னாடி டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபீச்சர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த புது ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி என்ஹான்ஸ் பண்ணுறது, இல்லைனா ஆன்டி ஃப்ராட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரைவசி செக்யூரிட்டி கோல் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. இது மூலமா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஈஸியாக இரிட்டேட் ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸே வந்து அனுப்பக்கூடிய ஃபேக் மெசேஜஸ், ஃபேக் கால்ஸ், ஸோ இதை வந்து டிடெக்ட் பண்ணி பிளாக் பண்ணுற வகையில் ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து கொண்டு வராங்க. பட் இது சைனீஸ் ரோம்கா இந்தியன் ரோம்கா என்ன அப்படின்னு தெரிய வரல. பட் இந்த ஃபீச்சர் வந்து MIUI 13 வரப்போகிறதா தெரியுது. சாம்சங்குடைய பாப்புலரான M சீரீஸில் M33 5G இதுலேயும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் வந்து கீக் பெஞ்சில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ கீக் பெஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஸ்கோர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 726, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1830. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸாக இது ஒரு 5G டிவைஸ் தான். இதுவும் Exynos சிப்செட், அதாவது Exynos உடைய 1200 அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ சாம்சங்குடைய M33 5G Exynos சிப்செட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸ் வந்து ரிவீல் பண்ணுது. அடுத்ததான் இந்த பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். MIUI 13 வரப்போகிற ப்ரைவசி ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டாமல் சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்விக்கான பதில் சர்ச் P1. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து விக்னேஷ். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.